ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் முடியல, வாமிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக தலை சுற்றிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் வீட்டில் கூட சத்தம் போட்டாங்க, என் பையன் கூட சத்தம் போட்டான், ஏம்மா ரெஸ்ட் எடுமா, இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடலைன்னா என்னம்மா அப்படின்லாம் கேட்டான். இல்லைடா பரவாயில்ல, நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்காவது நம்ம போட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கைஸ். இதயம் சீரியல் இப்போ தான் பார்த்து முடித்தேன், முடியாதோடு தான் பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடுறேன் கைஸ். அதாவது நம்ம நிஷாக்காவுக்கு வந்து ஞாபக மருதி இது கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ நினைவு திரும்பிருச்சாமா. சரி, நினைவு திரும்பின உடனேவாவது அடங்குறாளான்னு பார்த்தீங்களா? மறுபடியும் வந்து மித்ராவுக்கு ஃபோனை போடுங்க, நான் மித்ரா கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி மித்ராவுக்கு ஃபோனை போட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் பாரதியோட பொண்டாட்டியை நான் யாருன்னு சொல்கிறேன், நீ வா, ஆதியை கூட்டிகிட்டு வா 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 அப்படிங்கிறா. உடனே வந்து நீ வீடியோ கால் வா, நான் இப்போ என்ன நிலைமையில இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி மாலையை கழுத்துமாக காமிச்சோன்னே, இன்னும் 10 மணி நேரத்தில் ஆதி வந்து என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா நிஷா. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இருக்காங்க கைஸ். இவன் நிஷாவை பொறுத்தளவு மித்ராவுக்கு வந்து இவன் நல்ல ஃப்ரெண்டு, ஆதிக்கு இவன் நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் மித்ராவுக்கு என்ன சொல்லணும்? அவள் அடுத்தவன் புருஷன்டி, அவளே 2 குழந்தையோடு இருக்கிறா, அடுத்தவன் புருஷனோட நீ ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்தேன்னா இது என்னடி நியாயம் அப்படின்னு சொல்லி மித்ராவை வந்து இவ கேள்வி கேட்கணுமா இல்லையா? நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா அவள் எள்ளுனா இவ என்னையாவில் நிற்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ காமிச்ச உடனே பாரதி வந்து அந்த லைனில் நிற்பான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதை பார்த்த உடனே ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினோடனே மித்ரா என்னடி ஆச்சு, நீ ரெஸ்ட் எடு, நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவா. மறுபடியும் ட்ரை பண்ணுவா, அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காது, சுவிட்ச் ஆஃப்னு வரும். உடனே நான் நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே ஆம்புலன்ஸ்லேயே வந்துடுவா. சரி, ஹாஸ்பிட்டலுக்குங்கிறேன், அந்த மேரேஜ் நடக்குதுல அந்த ஹாலுக்கே, அந்த மண்டபத்துக்கே ஆம்புலன்ஸில் வந்து இறங்கி, அதுக்கப்புறம் வந்து மித்ராவை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிப்பா. அதாவது பாரதி, ஆதியோட பொண்டாட்டி பாரதி இங்கே தான் இருக்கிறா, நீ வா நான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஒவ்வொரு ரூமாக போகும்போது, கடைசியாக நம்ம பாரதி ரூம் கிட்ட போகும்போது அவளுக்கு மயக்கம் வந்துருதாமா. அதானே உண்மை, அவள் தானே பொண்டாட்டி, அப்போ அவள் தானே அவங்க கூட சேரணும். நீ யாருமா இடையில சும்மா இந்த 10 வருஷத்தில் உனக்கு காதல் வந்துருச்சுன்னா ஒரு குடும்பத்தையே அழிச்சு சின்ன பின்னமாக்கி நீ வந்து ஆதியோடு சேர்ந்துருவியா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? அப்போ அவள் என்ன கூறுகட்ட குப்பாயா பாரதி? இப்போ நாங்கள் பார்க்குறவங்களாம் என்ன கூறுகட்டவங்களா? பாரதி ஆதியோட தான் சேரணும், இல்லாட்டினா அவள் தனியாக கூட வாழ்ந்துட்டு போகிறா. ஆனால் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதான் மித்ராவுக்கு ஆதிக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. ஆதியை வந்து பாரதி வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆனால் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, சரியா? நீ கல்யாணமே பண்ணக்கூடாது. நீ பண்ணுற வேலைத்தனத்துக்குலாம் உன் அண்ணனே உன்னை கொன்னே விடுவான், சரியா? தெரிஞ்சிச்சுன்னா சுதாகரே உன்னை அடிச்சே கொன்னே விடுவான். ஆனால் நீ பண்ணுற வேலைத்தனம் எல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ என்ன நடக்குது, அப்புறம் மயக்கம் வந்துடுதா, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே யோசிக்கிறாப்புல யாராக இருக்கும் பாரதி பொண்டாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாரதியை காமிக்கிறாங்க. பாரதியை காமிச்ச உடனே தமிழ் வந்து இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சீன். அதாவது எனக்கு அப்பா வேண்டாமா, நம்மளுக்கு அழுகாதம்மா, எனக்கு நீயே போதுமா, எனக்கு அம்மா மட்டுமே போதும், எங்களுக்கு அப்பா வேண்டாம், நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போனவருக்காக நம்ம ஏமா இது பண்ணணும், கல்யாணம் ஏமா நிப்பாட்டணும், கல்யாணம் அது பாட்டுக்கு நடந்தால் நடந்துட்டு போகுது, எங்களுக்கு நீ போதுமா அப்படின்னு சொன்னோடனே பாரதி அழுவா. எனக்கு ரொம்ப அந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக பேசியிருந்தா தமிழ். எனக்கு கூட இன்னும் கூட அந்த பொண்ணு அப்பா பாசத்தில் தான் இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீயே போதுமான்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு. ஆனால் ஆதி வந்து வேட்டி சட்டையோடு வந்து தமிழ்கிட்டையும் ஆதிக்கிட்டேயும் என் பிள்ளையில நான் மறந்துட்டேனா, என் பிள்ளையில நான் விட்டுட்டு போயிட்டேனேன்னு சொல்லி ஒரு ப்ரோமோவோ ப்ரிவியோ ஒன்று போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அது வந்து இந்த வாரம் லாஸ்ட்டில் வருமோ இல்லை எப்போ வருமோன்னு தெரியல, சரியா? ஆனால் இந்த சீன் வந்து இன்னைக்கு இப்போ பெட்ரூமில் அந்த ரூமில் படுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பாரதியும் தமிழும் பேசி அழுகிறாங்க. எனக்கு அப்படியே சாரதாவும் பாட்டியும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருக்கும்ல கைஸ், கண்டிப்பாக
கட்டின புருஷனுக்கு கண்ணு முன்னாடியே கல்யாணம் நடந்தால் எந்த பொண்டாட்டியால் தான் தாங்கிக்க முடியும்? அவளுக்கு அதான் சாரதா சொன்ன மாதிரி உதட்டளவில் தான் அவள் சிரிச்சிட்டு இருக்கிறா, ஆனால் மனசளவில் அவள் ரொம்ப காயப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதயம் சீரியலை பொறுத்தளவு நீ ஆதி தாம் பிள்ளைங்க ஏன் பொண்டாட்டியை நான் மறந்துட்டேனா, ஏன் பாரதியை நான் மறந்துட்டேனா, நான் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணேனான்னு சொல்லி அழுகிறா இல்லையா? அப்போ அழுகும்போது பாரதி ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் தான் இருக்குது. ஒருவேளை பாரதி இல்லைங்க வேண்டாங்க, நான் பாரதி இல்லைங்க, நான் தமிழ் இல்லைங்க, இது நம்ம பிள்ளை உங்கள் பிள்ளைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவாளோ, இல்லை மனசு இறங்கி ஆதியை ஏற்றுக்குவாளா அப்படிங்கிறது இனிமேல் தான் ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம மார்க்கண்டேயனும் சீதாவும் உண்மையிலேயே தண்டக்கரங்க. இந்த நாடகத்துக்கு சும்மா வெட்டி சரியா. அவள் மாறனும் யார் வீராவா 2 பேரும் நாடகத்துக்கு வந்தாங்க. இப்போ அடுத்து மார்க்கண்டேயனும் சீதாவும் வேஸ்ட்டு. எல்லாருமே வர்றாங்க, ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அவங்க. அதுதான் உண்மை சரியா. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் ஆதிக்கு ஞாபகம் வந்தால் மட்டுமே தான் நாடகம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அப்படியே ஞாபகம் வந்தாலும் பாரதி ஏற்றுக்குவாளா ஏற்றுக்க மாட்டாளா அதான் கேள்வி சரியா. இனி ஞாபகம் வந்த பிறகு மித்ரா மாட்டணும். அதான் இவங்க 2 பேர் சேர்றது முக்கியம் கூட இல்லை கேஸ். என்னை பொறுத்தளவு இவங்க 2 பேர் சேர்றது கூட 2வது பட்சமாக இருக்கட்டும் சரியா. ஆனால் மித்ரா கண்டிப்பாக மாட்டணும். அவள் செஞ்ச தப்பெல்லாம் ஆதி தட்டி கேட்டு அவளை நாராக கிழிக்கணும் சரியா. அடித்து பத்தணும். சுதாகரே அடித்து மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி அவளை வெளியே அனுப்பணும். அந்த மாதிரி தான் நடக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பாரதி வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் சரியா. மித்ரா தான் காரணம். மித்ராவும் நிஷாவும் தான் காரணம். 2 பேர்த்தையும் அடித்து சாத்தி பற்றி நாடகத்தை விட்டு வெளியே அனுப்பணும். அதுதான். அப்படி இருந்தால் தான் நாடகம் சூப்பராக இருக்கும். மற்றபடி ஆதி பாரதி சேர்றது இதெல்லாம் 2வது பட்சம்தான். மித்ரா முதல்ல மாட்டணும். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இதயம் சீரியலில் ரிவ்யூவில் பார்க்கலாம். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் படுக்கிறேன் கேஸ். என் பையன் என்னை திட்டிகிட்டே இருக்கிறான், போதுமா வாமான்னு. சரிங்களா? சரி, நான் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம் சரியா. ஓகே கேஸ், பை. மூஞ்சியே பார்த்தீங்கன்னா தெரியும், டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். படுத்து இப்போ தான் கேஸ் காலையில் படுத்த 1:30க்கு தான் எழுந்திரிச்சேன். காலையிலையும் சாப்பிடல. இப்போ தான் ஹஸ்பண்டே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. முடியல என்னால். ஓகே கேஸ், பை. நாளைக்கு பார்க்கலாம்.